நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம். அந்த மைய கொள்கைங்கிறது மக்கள் நீதி மையத்தில் இப்போ இருக்கு. நாங்கள் கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம். இல்லை, மைய அரசியல் வந்து அப்போது தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் தோத்துருச்சு. ஓகே, போராடி இந்த மாதிரி மைய அரசியலை வந்து அண்மை காலமாக கமலஹாசன் பேசாமல் ஃபுல்லாக திராவிட அரசியலே பேசுகிற மாதிரி இருக்கு. இல்லை, திராவிட மையத்தில் ஒரு பாதை தான். 2021 இவர் டிவியை போட்டு உடைச்சாரு. இப்போ திடீர்னு திமுகவோட கூட்டணி வச்சுட்டு இப்போ MP பதவிக்காக வந்து டார்ச்சை அடமானம் வச்சுட்டாரு. ஒரு டிவி விஷயம் நல்லா அருமையாக எடுத்துருக்கோம். அதான் உங்களுக்கு பாதிச்சு எந்தெந்த தலைவர் யாரை பற்றி முரண்பாடாக பேசியிருக்கா, அப்புறம் எப்படி ஆதரவு கொடுத்துருக்காரு நம்ம தனியாக வந்து ரெக்கார்டிங் பேசுவோம். ஊழல்னு தொடர்ந்து வந்து 2021 தேர்தல் பிரச்சாரத்துக்கு போது சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ அந்த ஊழல் இல்லவே இல்லையா திமுக ஆட்சியில் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாரும் கேட்குறாங்க. இல்லை, இப்படி தான் கேட்பாங்க. இல்லை, சட்ட ஒழுங்கு பற்றி கமலஹாசன் என்ன பேசியிருக்காரு? சார், அது அவர்கிட்ட சொல்ல பெண்களுக்கான பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிகமா தமிழ்நாடு நடக்குது. கமலஹாசன் பாலியல் குற்றம் அதிகமா நடக்குங்கிறது வந்து ஒரு எதிர்கட்சி வாரம். இந்த மாதிரி கருத்துக்கள் வைக்கிறதுனால தான் டார்ச் லைட்டை அடமானம் வச்சிட்டாரு கமலஹாசன் அப்படின்னு சொல்லி எச் ராஜா சொல்றாரு. அவர் யார்? எச் ராஜா சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அரசியல் பண்ண முடியுமா? கமலஹாசன் உள்ள என்ட்ரி கொடுத்தது வைகோக்கு MP சீட் இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு தகப்பனாருக்கு பதவி முடிகிற அவர் இல்லாமல் போகிறது வருத்தமாக தானே இருக்கு. இதுக்கு நாங்கள் உள்ள போகிறதுக்கு சம்மந்தம் கிடையாது. IBC தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மக்கள் நீதி மைய செய்தி தொடர்பாளர் முரளி அப்பாஸ் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா ரொம்ப நாள் ஆச்சு ஒரு 1-to-1 கொடுத்து. ஆமாம்மா, கொஞ்சம் நீங்கள் தேடலை அவ்வளோதான். ஓகே, இப்போ 2018 கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி இருந்தே நீங்கள் கமல் ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறையா இடங்களில் பேசியிருக்கீங்க. இப்போ கடைசியாக அவர் MP ஆயிட்டார், MP ஆக போகிறார் அப்படிங்கிறது தான் செய்தி. கமலஹாசனுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குங்கிறது நம்மளால் உணர முடியுது. நீங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்க? ரெண்டு விஷயம் இருக்குது இதில். மகிழ்ச்சிங்கிறது ஒரு அரங்கத்தில் பேசிகிட்டு இருந்த, பொதுவெளியில் பேசிக்கிட்டு இருந்த கருத்துக்களை ஒரு சபையில் பேச முடியும். ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிற பாராளுமன்றத்தில் பேசும்பொழுது ஒரு வேல்யூ கூடும். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. அப்படிங்கிற வகையில் சந்தோஷம். அந்த அவருடைய உயரத்துக்கு MP பதவிங்கிறது ஒரு மிகப்பெரிய பதவின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் சொல்லப்போனால் நமக்காக இறங்கி வந்ததான் நான் சொல்லுவேன். மக்களுக்காக இந்த பதவி இருந்தால் போதும், இப்போதைக்கு நம்ம மக்களுக்காக செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்பை பயன்படுத்தும் இறங்கி வந்து தான் நான் ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி ஒரு 8-5 சொன்ன மாதிரி 2018 கட்சி ஆரம்பித்து இப்போ 7 வருஷம் ஆகும் பொழுது ஒரு பிரதிநிதித்துவம், அரசமைப்பில் ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். இல்லை, உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது? ஏன்னா நீங்கள் முன்னாடி இருந்தே ட்ராவல் பண்ணுறீங்க. 2018 இப்போ 2025 நம்ம ஜூன் மாதம் பேசிகிட்டு இருக்கோம். எத்தனையோ பேர் மக்கள் நீதி மையத்தில் பயணித்தவங்க இங்கே எங்கெங்கேயோ போயிருக்காங்க. ஆனால் நீங்கள் தொடர்ந்து கூடயே இருந்திருக்கிறீங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது? இது நான் அரசியலுக்கு வரணும், அப்போ எந்த கட்சியில் சேரலாம் அப்படின்னு செலக்ட் பண்ணி இது பெஸ்ட்டு, இல்லாட்டி திட்ட பண்ண ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்லாம் நினச்சி நான் அரசியலுக்கு வரேன். எனக்கு அரசியல் தெரிஞ்ச அளவுக்கு அரசியல் ஈடுபாடு கம்மி. இந்த அரசியல் கட்சியில் எனக்கு ஈடுபாடு எல்லாம் சொல்லப்போ நிறைய அரசியல் கட்சி நல்ல நண்பர்கள் உயரமான இடத்துல இருந்தாங்க. பட் எனக்கு அரசியலை பற்றி ஈடுபாடு கிடையாது. அந்த நேரத்தில் தலைவர் எங்கள் தலைவர் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. நான் இயக்குனராக உங்களுக்கு தெரியும், சேனல்ஸில் நான் டிபேட்டுகளில் பேசிகிட்டு இருந்தேன். நடிகர் அரசியலுக்கு வரலாமான்னு ஒரு கேள்வியை உருவாடிச்சு. வரலாம், அதுவும் இவர் அவசியம் வரலாம் அப்படின்னு பேச ஆரம்பித்தேன். இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவர் அரசியலுக்கு வருவார்னு யாரும் நினைக்காத காலத்தில் அவர் அரசியல் பேசிகிட்டு இருந்தார். எல்லா படங்களையும் அரசியல் பேசினார், பொது விஷயங்களுக்கு கருத்து சொன்னார். எதுக்கு கவலைப்படாமல் பேசிகிட்டு இருந்த அவருடைய கருத்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு சமூக சம்பந்தமாக. அந்த கருத்துக்களை வச்சு பார்க்கல ஒரு சரியான அரசியல்வாதி, இப்போ நடக்கிற நடப்பு அரசியலேருந்து மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி இவர் இருப்பார் எனக்கு தோணுச்சு. அப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது அந்த சம்மந்தம் பேசல, ஆதரவாக பேச வேண்டிய போச்சு. அது மெல்ல கூட்டு வந்து விட்டுச்சு. சொல்ல போனால் 2018 பிப்ரவரி 21 கட்சி ஆரம்பிச்சது. நான் பிப்ரவரி 15 ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 7 நாள் தான் கட்சி ஆரம்பிச்சது. ஏன்னா இவர் ஒரு மாபெரும் தலைவர், மிகச்சிறந்த சிந்தனையாளர். இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு சின்ன கட்சியாக இருக்கோம், மக்கள்கிட்ட ஆட்சி அதிகாரத்தை கிட்ட கொடுக்கல, அதனால் நாங்கள் வந்து மற்றவங்களுக்கு குறைச்சி மதிப்பிடலாம். ஆனால் மிகச்சிறந்த ஒரு தலைவனை சரியாக பயன்படுத்திக்காமல் இந்த சமூகம் இருக்குன்னு தான் உண்மை. கமலஹாசனுக்கு அந்த ஒரு கோபம் அல்லது வந்து உங்களுக்கு அந்த ஒரு கோபம் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஆமாம், நம்ம இன்னும் கொஞ்சம் மாறணும் அரசியல். நம்ம காலகாலமாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு அரசியல் தேவைப்பட்டுச்சு. சுதந்திர இந்தியாவுக்காக போராடையில் ஒரு அரசியல் தேவைப்பட்டுச்சு. சமூக நீதி, அந்த சுதந்திர இந்தியாவுக்கு இருந்த அந்த அடித்தட்டு மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அந்த பாரம்பரியம் பரமன் சொல்லி அடக்கப்படும் பொழுது அதை மீட்டெடுக்க ஒரு அரசியல் தேவைப்பட்டுச்சு. இன்றைக்கி நம்ம சரியான 75 வருஷத்துக்கு அப்புறம் சுதந்திர இந்தியாவில் இருக்கோம். எல்லாம் சகல உரிமையாக இருக்குது, சிறந்த அரசியல் சட்டம் இருக்குது.
இந்த சொல்லி நம்ம வந்து மத்தியிலேருந்து ஒரு அரசாங்கமும் மாநிலத்தில் ஒரு அரசாங்கம் ஆண்டுகிட்டு இருக்குது. இவங்களோட உறவை பொறுத்து நம்ம வாழ்க்கை இருக்குது. விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கு, இல்லை ஃபைட் பண்ணால் புறக்கணிக்கப்படுது. அப்போ இந்த இடங்களில் வலிமையாக பேசி மக்களுக்கான காரியத்தை சாதிக்கிறதுக்கு எல்லா மாநிலங்களையும் எல்லா இனங்களிலேயும் பிரதிநிதிகள் வேணும். அந்த பிரதிநிதி பார்க்கல எனக்கு நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்காக போராடக்கூடிய வலிமையான நேர்மையான எதற்கு அஞ்சாத ஒருத்தர் கிடைச்சார். என்னுடைய வாழ்க்கையில் நான் அரசியல் பார்த்துட்டு இருந்தப்போ இவர் எனக்கு சரியானவர் இருந்தார். ஸோ இவரோட இருப்போம். இவர் என்ன பண்ணுறாரு, எவ்வளோ மேலே போகிறாருல இல்லை. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் அரசியலுக்கு வரேன், மக்களுக்காக பேசுகிறேன், என்னை ஒத்தையாக விட்டால் ஒத்தையாக பேசுவேன், முதலமைச்சர் பார்த்து முதலமைச்சர் செயல்படுவேன் அப்படின்னாரு. எல்லாத்துக்கும் தயாராக வந்தார். சிங்கிளாக விட்டோட சிங்கிளாக நான் பேசிட்டு தான் இருப்பேன். அதே மாதிரி அவர் என்ன பண்ணாலும் அவர் உடனே இருப்போம். இவர் அரசியல் தான் சரியான அரசியல் தப்பு. அது இன்றைக்கி வரலாம், நாளைக்கு வரலாம், இல்லை நாங்கள் இவர் போராடி போனதுக்கப்புறம் அடுத்த தலைமுறையில் கையெடுத்துட்டு வரலாம். வேறொரு போக்கு வேணுங்கிறதுல வரும்போது எனக்கு ஒரு சரியான வந்தார். அப்போ நாம் கடைசி வரைக்கும் அதுதானே ஸ்டிப்பாக அவரோட இருக்கணுங்கிறது வந்தது தான். அதான் மக்கள் நீதி மையத்தினுடைய அண்மை அந்த ஆண்டு விழாவில் பேசும்போது நான் தோற்றதற்கான காரணம் வந்து கிட்டத்தட்ட நான் 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும் அப்படிங்கிற கருத்தை வந்து முன் வச்சார். ரசிகர்கள் வேறு, அது மட்டும் இல்லாமல் வாக்காளர்கள் வேறு அப்படிங்கிற கருத்தை வந்து வச்சுருந்தாரு. அப்போது முன்னாடியே வந்திருக்கணும் அப்படிங்கிறது தோணியிருக்கு. ஏன்னா இவருக்கு இப்போ 70 வயசு ஆகுது. ஒரு புதிய கருத்து சென்ட்ரிசம்னு ஒரு புதிய கொள்கையை சொல்லிட்டு வர்றாரு. அந்த கொள்கையை கொண்டு போய் சேர்த்து மக்கள் அதுக்கு தயார்படுத்த, அதுக்கான இப்போ புரிதலை ஏற்படுத்த, மக்கள் அதுக்கு திரட்டுறதுக்கு போதுப்பட்ட கால அவகாசம் தனக்கு இனிமேல் இல்லைன்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி இதே மாதிரி நான் வந்திருந்தேன்னா அவருடைய யூத்து அந்த எழுச்சி அது இல்லாமல் அவர் சொல்லும் போது இந்த மக்கள் இன்றைக்கி தயாராக இருப்பாங்க. ஒன்றுக்கு ஒரு கால அவகாசம் தேவைப்படுது இல்லையா? குக் பண்ணுறோம்னா டீக்கு ஒரு நேரம் இருக்குது, விருந்துக்கு ஒரு நேரம் தேவைப்படும். அப்படி ஒரு முற்றிலும் மாற்றமான ஒரு அரசு. நான் சொன்னேன், சுதந்திர இந்தியாவுக்கான நோக்கம் வேறு, சமூக நீதிக்கான காண வேறு. இன்றைக்கி இந்த இந்தியாவில் இந்த மக்களுக்கான தேவை என்ன, இப்போ எப்படி ஒரு அரசியல் வேணும், எல்லாம் இருக்குது, எல்லாம் செய்ய முடியும். சர்வதேசமும் இன்றைக்கி இந்தியா என்ன நினைக்குதுன்னு கேட்குற இடத்துல வந்துட்டோம். இந்தியாவை பொறுத்தவரை தமிழகம் வந்து அனைத்து வகையிலும் உயர்ந்த ஒரு மாநிலமாக இருக்குது. இந்த இடத்துல மக்களுக்கு எப்படி கூட்டு போனால் நல்லது, முதல்ல என்னென்னலாம் ஒழிக்கப்படணும், என்னென்னலாம் மாற்ற வரணும். மக்களுக்கு குறைந்தபட்சம் எஸ்எஸ்எல்சி பியூசி படித்த +2 படிக்கிற காலகட்டத்தில் புரிதல் கூட இருக்குது. ஸோ இந்த மக்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான சிந்திக்கும் பொழுது இவருக்கான யோசனைகள் நிறையா இருந்துச்சு. அதுக்கு தான் அரசியல் வந்தார். ஆனால் நாம் என்னென்னா இவர் பேசிகிட்டே இருந்தாலும் அரசியல் வரும் யார் நினைக்காதனால சடார்னு வந்தோடனே அதுக்கான உங்கள்கிட்ட ஒருங்கிணைக்க முடியல. அந்த வகையில் தான் அதுக்கு தான் சொன்னார், ஒரு 20 வருஷம் நான் வந்திருக்கணும், வந்து இதை செயல்படுத்தியிருக்கணும். எப்போனாக்க சொல்லப்போனால் அது பாப்ரி மசூதி இடித்தப்போ நரசிம்மராவ் பிரதமராக இருந்தார். அப்போ அவர் சந்தித்து பேச வேண்டிய கட்டாயம் வந்து சூழ்நிலை வந்துச்சு. நிறைய கலைஞர் அப்போ கேட்டார், பாம்பேயில் கலவரம் உருவானுச்சு, பிரைம் மினிஸ்டர் இங்கே என்ன பண்ணுறது பார்த்துருக்கீங்க, பாம்பேயில் கலவரம் அங்கேயெல்லாம் போகணும்னாரு. யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசணும்னு யோசிக்காமல் சரியானதை பேசணும், பேச வேண்டிய யார்கிட்ட பேசணும்னு அந்த கெத்து, அந்த கட்ஸ் இருந்த நேரத்தில் வந்திருக்கணும். வந்திருந்தால் அது வேறு மாதிரி இவர் சொல்ல வந்ததுக்கெல்லாம் பார்வையும் செயலும் மாறி இருக்கும், இன்றைக்கி சரியாக இருந்திருக்கும். அந்த அவகாசம் போதிலுக்கு தான் 20 வருஷம் முன்னாடி வந்தார். இப்போ பேசும்போது நீங்கள் சொல்கிறீங்க கொள்கையை பற்றி சொன்னீங்க. இப்போ மக்கள் நீதி மையத்தினுடைய கொள்கை வந்து மையம் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்தது. எங்கெங்கெல்லாம் நல்லது விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு நான் செயல்படுவேன். அது திராவிடமாக இருக்கலாம், கம்யூனிசமாக இருக்கலாம், எந்த ஒரு கொள்கையாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது அவர் சொல்லியிருந்தார். இப்போ மையம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் பார்க்கும்போது அந்த மைய கொள்கைங்கிறது மக்கள் நீதி மையத்தில் இப்போ இருக்கா? நிச்சயமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் இங்கே பார்க்கலாம், G20க்கு இந்தியா தலைவராக தேர்ந்தெடுக்கணும் உடனே பாராட்டு தெரிவித்தார் பிரதமருக்கு. நம்ம அந்த கட்சிக்கு எதிரான கட்சிங்கிறத மறந்துட்டு, அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு குறையில இருந்தால் நான் கூட இருக்கவேன்னு அதை சுட்டி காட்ட தயாராக இருக்கார். எது சரியோ அதுக்கு பின்னாடி போகிறதுங்கிறதுல என்றைக்குமே அவர் குறைஞ்ச இல்லை. அந்த வகையில் மையம் நாங்கள் கடைப்பிடிச்சிட்ருக்கோம். இந்த மக்களுக்கானதாகவும் இந்த அரசாங்கத்துக்கானதாக மையம் வருது, அது வந்துடும். இல்லை, மைய அரசியல் வந்து அப்போது தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் தோத்துருச்சு. தோக்கலை, போராடிக்கிட்டு இருக்கு. எனக்கு தோல்வியை வெற்றி ஒரு நாளில் ஒரு தோல்வி வெற்றி இதில் இல்லை. அப்போல்லாம் ஏதோ ஒரு தோல்வியில் அந்த காந்தி நடிச்சிருந்தாருன்னா சுதந்திரம் நீர்த்து போயிருக்கோம். ஏதோ ஒரு தோல்வியில் நம்ம பெரியார் நினச்சிருந்தாலோ ஒரு பின்னடை வரைஞ்சிருந்தாக்கு, அண்ணா மாதிரி ஆட்கள் பிரிஞ்ச வரையில் பின்னடை வரையும் பொழுது அவர் சோர்ந்து போயிருந்தாருன்னா அது பெரியாரிசம் தோற்று போயிருக்கோம். ஏன் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அண்ணா திராவிட தோற்று போனதை நினச்சிக்கிட்டு பின்னாங்கி போனால் அது இல்லாமல் போயிருக்கோம். தோல்வி வழியில் ஒரு அனுபவம். நம்ம எடுத்ததில் குறையன்னா மாற்றிக்கணும். சரியான சொல்கிறோம், இன்னும் அக்செப்ட் ஆகலைங்கள அதை திருப்பத்திற்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் தான் சொன்னேன், இவருக்கு பின்னாடி கூட யாரோ ஒரு தலைவன் இவர் போட்டு பக்குவப்படுத்தி தயார்படுத்தி இந்த லேண்டை பயிர் பண்ணலாம். ஆனால் அது இன்றைக்கி நாம் சொல்லிக்கிட்ட பழின்னு சொல்கிறோம் மையம்னு. ஆனால் எல்லா சிசங்களும் தன்னை அறியாமல் மையத்துக்கு தயாராகி, சைனா கம்யூனிஸ்ட் நாடாக இல்லை,
அமெரிக்கா கேபிட்டலிஸ்ட் நாடாக இருக்க முடியாது. ஏன்னா விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. அவர்கள் வந்து தொழிலாளர்கள் மதிக்க வேண்டிய கட்டாயத்தாது இவங்க தனித்திறமையோடு இருக்க மனிதனுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. எல்லாமும் ஒன்றோடு ஒன்று தராள பொருளாதாரத்தை ஒரு பொருளை இங்கே விற்கிறதுக்கு நம்ம தடுக்க முடியாதுங்க. இல்லை, மாறி வரும் சூழ்நிலையில் சித்தாந்தங்கள் தன்னை நெகிழ வைத்துக்கிட்டு இருக்கு. நெகிழ வைத்துட்டு தானே நாங்கள் இது நெகிழ வைக்கிறதுக்கெல்லாம் உட்காந்துருக்கோம். இதுதான் கரெக்ட். ஸோ ஒரு தொழில் செய்கிறவனுக்கு சுதந்திரம் வேணும், உழைக்கிறவனுக்கு உரிமை வேணும், ரெண்டையும் கொடுக்குறது மையம். இப்போ இங்கே எம்என்சி கம்பெனி வர்றாங்க, நம்ம வந்து இப்போ வேலைவாய்ப்பு அதிகப்படுத்துகிறோம், முதலீடு அதிகம் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய சௌரியம் பண்ணி கொடுக்கும். சிங்கிள் விண்டோ பர்மிஷன் சொல்லி எல்லாம் கொடுத்து நிலம் கொடுக்குறோம், நீர் கொடுக்குறோம், மின்சாரம் கொடுக்குறோம் வச்சு வந்து பண்ணுறாங்க. 10,000 வேலை கொடுக்குறாங்க. ஆனால் 10,000 பேருக்கு உரிமையை கொடுத்துருக்கோம் வேலை இடத்துல இல்லை. ஏன்னா அவன் போயிடுவானு பயந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். இதுவும் கொடுக்கணும், இவனுக்கான சரியான கொடுக்கணும், அவன் தொழில் பண்ணணும். இந்த இடத்துல மையம் இல்லை. இந்த மாதிரி மைய அரசியலை வந்து அண்மை காலமாக கமலஹாசன் பேசாமல் ஃபுல்லாக திராவிட அரசியலே பேசுகிற மாதிரி இருக்கேன். இல்லை, திராவிடம் மையத்தில் ஒரு பகுதி தான். இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் நானுமே இருக்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்தேன். நான் ஒரு தந்தைக்கு மகன், ஒரு குழந்தைக்கு அப்பா, ஒரு பெண்ணுக்கு கணவன், ஒரு பெண்ணுக்கு மகன். எல்லா உறவுகளையும் நான் மெயின்டைன் பண்ணுறேன்ல, எல்லாம் தவிர்க்க முடியாதுல்ல. நான் திராவிடன் தான், நான் தமிழன் தான், நான் இந்தியன் தான். எது தேவையோ அதை அப்போ பேசி ஆகணும். நான் ஒரு தமிழன். இப்போ எது தேவையோ அது பேசி ஆகணும்னு சொல்றீங்க. அப்போ மைய அரசியலுங்கிறது இனிமேல் தமிழ்நாட்டு அரசியல பேச வேணாமா? இப்போ போராடிட்டு இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. இன்னும் எவ்வளவு தூரம் நம்ம போராடி இன்னும் வெகுஜன மக்களுக்கு, இளைஞர்களுக்கு நம்ம இந்த மைய அரசியலை கொண்டு சேர்க்க போறோம்? அதுக்கான திட்டமிடல் கமலஹாசன் என்ன இருக்கு, மக்கள் நீதி மையன்ட்ட என்ன இருக்கு? இஷ்யூ பேஸ் தான் பேச முடியும். இப்போ நம்மகிட்ட செயல்படுத்துகிற இடத்துல இல்லை, செயல்பட அது அதை கற்பிக்கிற இடத்துல இருக்கும். இஷ்யூ பேச நம்மளுக்கு இல்லை. இப்போ ஒருவேளை இப்போ ராஜ்யசபா எம்பி ஆகிறனால மைய அரசியல் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான திட்டமிடல் எதுவும் வச்சிருக்காரா? அந்த மைய அரசியல் அந்த வர்ற பில் அங்கே பாஸ் பண்ணுற விஷயங்களில் மைய அரசியல் பேசுவோம். இது வேணும் வேணாங்கையில் மைய அரசியலை பேசுவோம். ஒரு சித்தாந்தம் எந்த சித்தாந்த அடிப்படையில் அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் எதுக்குறவங்கள அந்த அரசியல் தெரியும். நான் சொன்னேன், நீங்கள் தன்னை அறியாமல் எல்லாரும் மைய அரசியல் வந்துட்டு இருக்காங்க. மைய அரசியல் பேர் இல்லாமல். ஏன்னா இப்போ இருக்க நான் எல்லா சித்தாந்தமும் சொல்கிறேன், அவங்க வந்து பவித்திரமாக இல்லை, பரிசுத்தமாக இல்லை, தன்னை காம்ப்ரமைஸ். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை போடுவோம், அது கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒரு கேள்வி. அது இந்திய கம்யூனிஸ்ட் மேலே இந்தியாவுக்காக தன்னை சரிப்படுத்திக்கிற சித்தாந்தம் சரியாக இருக்குது. சரிப்படுத்திக்க ஓப்பனாக கேட்குறோம் நாங்கள். ஏன்னா மக்கள் நலனுக்காக எல்லாரும் எல்லாம் விட்டு கொடுக்கணும், சித்தாந்தங்களை விட்டு கொடுக்கணும். ஐயோ நான் இந்த சித்தாந்தம் இதை மக்கள் செஞ்சு கொடுக்க முடியாது சொல்ல முடியாது. அது சரியாக இது இறங்கி வரணும். இப்படி இறங்கி வரது தான் சென்ட்ரிசம். இது உலக அளவில் ஃப்ரான்ஸில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்றைக்கி உலகம் முழுக்க அதை பற்றி பேசிகிட்டு இருக்குது, அது பிரச்சாரத்தில் இருக்குது. நாங்கள் இங்கே இந்தியாவில் எங்கள் தலைவர் தான் அதுக்கு. ஏன்னா அது நாளைய நாள்ங்கிறது நான் 100% ஒரு மதத்தை சேர்ந்தவனாகவோ, ஒரு மொழியை சேர்ந்தவனாகவோ, ஒரு இனத்தை சேர்ந்தவனாகவோ, இல்லை ஒரு தேசத்தை சேர்ந்தவனாகவோ கூட இருக்க முடியாத அளவுக்கு பறந்துபட்டு கலந்து வாழ ஆரம்பிச்சோம். அப்போ எல்லாத்துக்கும் தன்னை சரி ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறோம்னா காலகாலங்களில் சொல்லப்பட்ட சித்தாங்க தன்னை மறுபரிசீலனை செய்யணும். இந்த மனிதனுக்கானது சொல்லுச்சு. ரொட்டி கிடைக்காத காலத்தில் ஜார் மன்னன் ஆண்டுகிட்டு இருக்கிற கம்யூனிஸ்ட் எவ்வளோ தேவை இருந்ததோ அது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு தேவை இருக்குது. ஏன்னு ஒரு கலாச்சாரமே இல்லாமல் இருக்கிற ஒருங்கிணைக்க ஒரு மதம் கூட தேவைப்பட்டிருக்கும் அந்த காலகட்டத்தில். நீர் எது தேவையோ அதை செஞ்சுக்கிட்டு ஒன்று வந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி இத்தனை ஆண்டு காலத்துக்கு அப்புறம் 2020 பார்த்தீங்கன்னா இந்த மக்கள், இந்த தேவை, இந்த உலகம் இதை பேசலை. நாம் இன்னொன்று காது கொடுத்து கேட்க வேண்டிய கட்டத்தில் இருக்கும். அது என்ன போய் சரியாக இருந்தால் வச்சுக்கலாம், இல்லை நான் அப்படியாவது வச்சுக்கூடாது அப்படி இல்லாமல் அதை கேட்க வேண்டிய அதுதான் முக்கியம். இது ஒரு சித்தாந்தங்க 2 வரியில் வர்ற விஷயம் இல்லை. நம்முடைய வாழ்வியலை சரிப்படுத்துகிற ஒரு சித்தாந்தம். இது வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கும், எல்லாத்தையும் மறுக்கும். இது நாங்கள் கொண்டு போய் சேர்க்க வந்த நாள் ரொம்ப தாமதமாக வந்துட்டோம். கொஞ்சம் முன்னாடி வந்து சொல்லி மக்களை தயார் பண்ணியிருக்கணும். இப்போ இருக்க அரசியல் அது 2-3 தேர்தல் அடிக்கி சந்திச்சோன்னோம்மா இந்த போகிற சித்தாந்தத்தை அதை இது சித்தாந்தமே இல்லை, கொள்கையே இல்லைன்னு எங்கிட்ட கொள்கை இல்லைன்னு கூட விமர்சனம் பண்ணாங்க. வேறு புதுசாக ஒன்றுங்களா அது அவங்க கொள்கையாக தெரியல சக அரசியல் உள்ள இருக்கவங்களுக்கு. அந்த மாதிரி கட்டத்தில் அந்த ப்ரெசன்ட் பண்ணி செய்கிற அளவுக்கு எங்களுக்கு அவகாசம் பத்தலை. ஸோ இந்த நேரத்தில் நாட்டுடைய 80% நடக்கிற விஷயங்களில் நம்முடைய பங்களிப்பு இருக்கணும் இல்லையா? அதனால் கொஞ்சம் சில இடங்கள் அப்போ இனிமேல் மைய அரசியல் நம்ம எதிர்பார்க்கலாம் கமலஹாசன். அவர்கிட்ட ஒவ்வொரு செயல்பாட்டிலும் இது இருக்கும். நீங்கள் அதை வந்து அது ஏன்னா இவர் பண்ணி எந்த அளவுக்கு வெற்றி கொடுத்துட்டு போகிறாரு, அதை சரி பண்ணிட்டு போகிறவங்க தாண்டி அவருக்கு ஆசை இது இருக்கணும். தனக்கு பின்னாடி இந்த கொள்கையும் இந்த இயக்கமும் இருக்கணும். அதை யாரோ ஒருத்தர் ஹேண்டில் பண்ணலாம், மக்கள் மனசு மாறி வரலாம். ஏன்னா இது வந்து ஒரு சினிமாவில் ரிலீஸ் பண்ணி அடுத்த சினிமாவுக்கு போகிறதுக்கு இது இந்த தேசத்துக்கானது, இந்த மனிதனுக்கானதுன்னு அவர் நினச்சிருக்கிற ஒரு கொள்கை. அண்மையில் ஒரு விமர்சனமாக மாறினதுன்னா 2021 இவர் டிவியை போட்டு உடைச்சாரு. இப்போ திடீர்னு திமுகவோட கூட்டணி வச்சுட்டு இப்போ எம்பி பதவிக்காக வந்து டார்ச்சை அடமானம் வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள்லாம் வந்திருக்கேன். எம்பி பதவி இல்லை, நாங்கள் உங்களுக்கு தெரியும் முதல் எலெக்ஷன் 17 லட்சம் ஓட்டு, அப்புறம் 10 லட்சம் ஓட்டு வாங்கினோம். எங்களுக்கு ஒரு ஓட்டு இருந்துச்சு.
அதுக்கு முந்தைய தேர்தலில் இவர் எம்எல்ஏக்கு நிற்கும் பொழுது கோவை மாவட்டத்தில் கோவை டவுன்லேயே 6 தொகுதியில் 26 ஓட்டுக்கு மேலே வாங்கியிருந்தார். இவர் வந்து 2வது இடத்துல வந்தார். இப்போ நம்ம நம்பி ஓட்டு போட ஒரு கூட்டம் இருக்குது. இது அடுத்து ஒரு எம்பி எலெக்ஷன் வருது. நம்ம 2 எலெக்ஷன் தோற்றுருக்கோம். இப்போ இந்த ஆட்சிக்கு மாற்றத்தை தனித்து நின்று ஒரு இடம் கூட பிடிக்க முடியாது. இந்த ஓட்டு யாருக்கு எதிரானதாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது மீண்டும் பிஜேபி வந்துடக்கூடாதுல எங்களுக்கு நோக்கம் இருந்துச்சு. அப்போ இந்தியா கூட்டணிக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். இந்த ஆதரவு கொடுக்கல எங்களுக்கு அது சீட்டு ஒதுக்கையில் எம்பி சீட்டுக்குள்ளே ஒதுக்கக்கூடிய சூழல் ரொம்ப தாமதமானதுனால ஒரு ராஜ்யசபா இந்த அக்ரிமெண்ட் இந்த தேர்தலுடைய இருந்து பண்ணுறது உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கப்பட்ட அக்ரிமெண்ட் அதை ஒத்துக்கிட்டு நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம். அந்த அக்ரிமெண்ட் பேசி எம்பி இது யாரை இறந்து பெறலை யாரும் இதாக கொடுத்துடல போகிறது. அந்த எலெக்ஷனில் உழைப்பும் எங்களுடைய பங்களிப்பும் எங்களுடைய ஓட்டும் அந்த இதில் யாரெல்லாம் நீங்கள் எம்பி பதவி வாங்கியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓட்டு பேங்க் படி எங்கள் ஓட்டு பேங்க் எங்களுக்கு கிடச்சி ராஜ்யசபாவுடைய இது வந்து ஒரு சீட்டுக்காக விட்டு கொடுக்கல. இல்லை உடன்படிக்கைக்காக நம்மளுக்கு ராஜ்யசபா சீட் வந்து கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம ஏற்றுக்கிறோம். அதே சமயத்தில் வந்து திமுகவை கடுமையாக 2019 தேர்தலில் கடுமையாக விமர்சிச்சு திமுக மட்டும் இருக்குல்ல, அதிமுக தான் எதிர்த்தோம், பிஜேபி எதிர்த்தோம், எல்லாத்தையும் எதிர்த்தோம். ஆனால் 2024 தேர்தலுடைய நோக்கத்தை எங்களுடைய பலம் விரயமாயிட வேண்டாம், ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு பயன்படணும்னு கொடுத்தோம். பின்னாடி அடுத்த தேர்தலில் எங்கள் தலைவர் இல்லத்தரசிகளுக்கு ஊதியம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தார். அது திமுக கையில் எடுத்துக்கிச்சு, இன்னைக்கு கொடுக்குது. இப்படி நாங்கள் அரசாங்கத்து ஆட்சிக்கு வந்தால் என்ன சொல்லி சொன்னோமோ ஒரு ஆட்சியில் வர கட்சி செய்யும் பொழுது அது எங்களுக்கு பிடிக்காத கட்சி நாங்கள் ஆரம்பத்தில் எதிர்த்த கட்சி சொல்லிட்டு புறக்கணிச்சுட்டு போகிறது வேண்டாத மாமியார் மாதிரி எது சரியோ அதை செய்கிறாங்க. அப்படிங்கிற நான் எங்களுடைய பங்களிப்பும் ஆதரவும் கொடுத்துட்ருக்கேன் ஒழிய கடந்த காலம் பேசினா கடந்த காலத்தில் யார் யாரோட உறவாக இல்லை, யார் யாரோட எதிரியாக இல்லை. ஒரு டிவி விஷயம் நல்லா அருமையாக எடுத்திருக்கோம், அதான் உங்களுக்கு பாதிச்சிருக்கு. ஆனால் யார் யாரை பற்றி என்ன பேசலை வந்து வேணால் தனியாக இன்னொரு பேட்டி வைப்போம். எந்தெந்த தலைவர் யாரை பற்றி முரண்பாடாக பேசியிருக்கேன், அப்புறம் எப்படி ஆதரவு கொடுத்துருக்காங்க நம்ம தனியாக வந்து ரெக்கார்ட் வச்சு பேசுவோம். அந்த ஆட் நல்லா இருந்து போச்சு, அது உங்களுக்கு மனசில் பதிஞ்சிருக்கு. அந்த உங்களுக்கு பதிஞ்ச அளவுக்கு பதிஞ்ச வேகத்தில் ஓட்ட போட்டீங்கன்னா கூட நாங்கள் ஆட்சிக்கு வந்திருப்போம். நீங்கள் ஆழ ரசித்தளவுக்கு எங்களை ரசிக்கலை. இப்போ நாங்கள் ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சில மாற்று முடிவுகள் எடுக்கும் பொழுது நீங்கள் வந்து மாறிட்டோங்கிறீங்க, அதை மறந்துட்டோங்கிறீங்க. அப்படி இல்லை. இல்லை ஊழல்னு தொடர்ந்து வந்து 2021 தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ அந்த ஊழல் இல்லவே இல்லையா திமுக ஆட்சியில் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாரும் கேட்குறாங்கல்ல. இல்லை இப்படி தான் கேட்பாங்க. ஏன்னா அவங்க நாங்கள் சொன்னதுக்கு மாறாக நடக்கணும்னு நினச்சி இப்போ ஊடகங்கள்ல சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா இப்படி மாற்றி பேசாத அரசியலை சொல்லுங்கள், தன்னை மாற்றிக்கொள்ளாத அரசியல் சொல்லுங்கள். இது இன்றைய சூழலுக்கு இது அதிமுக வந்து தலைமை இல்லாத ஒரு கட்சியாக இருக்குது. அது இன்சார்ஜ் லீடர் அவர் அதிமுக எம்ஜிஆர் தொண்டர்களுக்கோ ஜெயலலிதா தொண்டர்களுக்கோ அவங்க அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிட்ட மாசுபட்ட ஒரு தலைவர் கிடையாது, அவர் இன்சார்ஜ். அவர் அப்படிங்கிற எல்லா கட்சியும் பலவீனம். இந்த ஒரு பலகீனமான சூழ்நிலையில் மக்களை பலகீனப்படக்கூடாது. அதில் எது பெஸ்ட்டுன்னு பார்க்கல. இப்போ திமுக அப்படி ஆட்சி தான் தேவைப்படுது. திமுக அதுவும் எங்களுக்கு தனிப்பட்ட நாங்கள் என்ன நினச்சோமோ அதெல்லாம் நடக்குது. இல்லை இப்போது கமலஹாசன் அன்றைக்கி பேசும்போது செய்தியாளர் சந்திக்கும் போது என்ன சொல்கிறாரு, நாட்டுக்கு நல்லதுன்னு நான் கூட்டணி வச்சுருக்கேன் அப்படின்னு. நான் தான் சொல்கிறேன், வேறு லாங்குவேஜில் சொல்கிறேன். அதே தான் எது இப்போ என்ன தேவை. இல்லை இப்போது நாட்டுக்கு தேவை அப்படின்னா இப்போ நடப்பது வந்து சட்டமன்ற தேர்தல் 2026, 2029 நாட்டுக்கான தேர்தல் வரப்போகுது. அப்போ வந்து நம்ம தனிச்சு நீங்கள் நாங்கள் வந்தது எப்போ 2019 நாடாளுமன்றத்தில் தானே வந்தோம். இப்போ 27 இப்போ அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம சிக்கிட்டோமா? திமுக போட்ட வியூகத்தில் நம்ம மக்கள் நீதி மையம் அந்த ராஜ்யசபா சீட் தர்றாங்க அப்படிங்கிறதுனால நம்ம சிக்கிட்டோமா? எங்களுக்கு வேண்டியது வாங்கி கொள்ள முடியுங்கிறது இருக்கோம். ராஜ்யசபாவில் வந்து கமல்ஹாசன் மக்கள் நீதிமன்ற பேர்லாம் பேச போகிறாரு. எங்களுக்கான சீட்டு தான் அது. இது காம்ப்ரமைஸில் போகலை. எங்களுக்கு அந்த தேர்தலில் ஏற்படும் ஒப்பந்த உரிமையில் கிடைச்சது தான், எங்களுக்கு பங்களிப்பு கிடைச்சது தான். நாளைக்கு இந்த பரப்புற 2020 எலெக்ஷன்லையும் இந்த நாளைக்கு யார் மோத போறான்னு பார்க்கல திமுக வரது பெஸ்ட். திமுகவை எதிர்த்து கமலஹாசன் இனிமேல் பேச மாட்டார் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றது இல்லை. சிம்பிள். அதிமுக விமர்சிப்பார், திமுகவை விமர்சிக்க மாட்டார். சிம்பிள். நீங்கள் நான் சேர்ந்து சேரும் பொழுது உங்கள்கிட்ட குறைடான்னு அவங்கள்ட்டே சொல்ல முடியும், அது சபையில் சொல்றது இல்லை. அவங்க ஆட்சியில் குறைகள் இருந்தாலோ கேள்விகள் இருந்தாலோ மாற்றிக்கொள்ள வேண்டிய கருத்து இருந்தாலும் அவங்ககிட்ட நேரடியாக சொல்ல முடியும். ஒருவேளை நாங்கள் வெளியில் சொல்கிறோம்னா எங்களுக்குள்ள ஊழல்னோ நாங்கள் முரண்பட்டோம்னா அந்த கூட்டணி பற்றி ஊடகமோ மக்கள் நினைப்பாங்க ஒழிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கெடுக்கிறது தான் பயன்படும் ஒழிய தேவையில்லை சொல்லிக் கொள்வதற்கு எல்லாருடைய வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்லை இப்போது நீங்கள் திமுக கூட்டணியில் 2024 போகிறீங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வேல்முருகனாக இருக்கட்டும், எல்லாரும் திமுக அரசாங்கத்தை ஏதோ ஒரு வழியில் விமர்சிக்கிறாங்க. ஆனால் மக்கள் நீதி மைய தலைவர் வந்து எங்கேயுமே விமர்சிக்கவே மாட்டேங்கிறாரு. 2024 நம்ம ஏதாவது எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே திமுக அரசாங்கத்தை போற்ற மாதிரியே இருக்குது. பறவைகள் பலவிதம், அதுக்கு சுவாமம் இருக்கும். அவங்க வந்து இப்படி பேசுவாங்க, நாளைக்கு சேர்ந்து செய்வாங்க. அந்த ஒன்றும் பெரிய தவறுன்னு இருக்கிறதா நினைக்கிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும்
நாளை காலையில் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டு சிஎம்ஐ பார்க்க முடியும், அந்த அரசியல் ஆட்சியாளர்களை பார்க்க முடியுங்களே. இது இப்படி செய்ய வேண்டாம். இல்லை, சட்ட ஒழுங்கு பற்றி கமலஹாசன் என்ன பேசியிருக்காரு? அது அவர்கிட்ட சொல்றேன். பெண்களுக்கான பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிகமா தமிழ்ல நடக்குது. கமலஹாசன் பாலியல் குற்றம் அதிகமா நடக்குங்கிறது வந்து ஒரு எதிர்கட்சி வாதம், எதிர்கட்சி ஒரு வார்த்தை இல்ல. திருமாவளவன் பேசுறாரு, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க பேசுறாங்க, பேசுறாரு. இது மாதிரி கமலஹாசன் எங்க பேசுறாங்க? அவங்களோட ஒப்பிடாதீங்க. நாங்க சொல்ல இந்த இடத்துல ஒரு தவறு நடக்குன்னா உடனடியாக அங்க பேசி மாத்த சொல்றதுக்கான வலிமையும் உறவு இருக்கு. நாங்க ஏன் பொதுவெளியில பேசணும்? பொதுவெளி பேச அவசியம் இல்லை. இப்ப அவங்களும் அதே மாதிரி தானே கூட்டணியில இருக்காங்க. அவங்க வந்து பொதுவெளியில பேசுறாங்க. கேளுங்க, இந்த என்ன கேட்ட கேள்வி அவங்களை கேளுங்க. நீ உள்ள கூட்டணியில இருக்கிறீங்க, இந்த விஷயத்தை போய் நேரா சொல்லலாமே. அதை பற்றியே வந்து இங்க பேச அவங்க என்ன சொல்றாங்க? இப்ப நான் சிபி பாலகிருஷ்ணன் எடுத்திருக்கேன், சண்முகத்தை பேட்டி எடுத்தேன், சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, வேற வழி இல்லை, சொல்லிதான் ஆகணுங்கிறாங்க. நீங்க சொன்னா கேட்பாங்க, நம்பிக்கை இருக்கு, நாங்க சொல்லாம இருக்கிறோம். இது ஒரு மேட்டர் இல்லை. இந்த மாதிரி கருத்துக்கள் வைக்கிறதுனால தான் டார்ச் லைட்டு அடமான வச்சிட்டாரு கமலஹாசன் அப்படின்னு சொல்லி எச்ராஜா சொல்றாங்க. அவன் யார்? எச்ராஜா கிட்ட சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அரசியல் பண்ண முடியுமா? நீங்கள் எச்ராஜா குட் சொன்னால் அதை ஒத்துக்கல நீங்கள் எங்களை சொல்லுங்கள். இப்போ சொல்லுங்கள், எச்ராஜா அருமையான கட்சி நீங்கள் சொல்லிட்டாரா? நீங்கள் அதுக்கான பேச்சு விட்டுருவீங்களா? அவர் யாருங்க எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு? அவர் அந்த கட்சியில் என்னவா இருக்கார்? முதல்ல அவர் இப்போ பேசினா அப்புறம் பேசி மறந்து வேற ஒன்று பேசிட்டு போவார். அவருக்கு சில அதை வந்து கருத்து இருந்தது, ஐயோ எச்ராஜா என்ன நினைக்க போகிறாருன்னா வாழ முடியாது. எங்கள் தீர்க்கமான சிந்தனை, தெளிவான முடிவு, ஒரு எதிர்காலத்தை பற்றி கவலை உள்ள ஒரு மனிதன் சூழ்நிலைக்கு நம்ம சுதந்திரம் வேணும்னு ரோட்டில் போகிறான். ஏன் வட்டமேஜ மாநாட்டில் போய் காந்தி லண்டனில் போகிறானோ? வேற ஒரு மாற்று பேச்சில் கிடச்சா சரிதான் தானே போய் பார்க்க போகிறோம். முரண்டு பிடிச்சி தனித்தனியாக நிற்கலையே. அதனால் சூழ்நிலையை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். நாளை 2000 ஒரு ஆட்சி இங்கே அமைய போகுது. அது பாரதிய ஜனதா அங்கே இருக்கும்போது இங்கே இருக்க ஆட்சி நமக்கு தேவையானது கிடைக்கணும். யாராக இருந்தால் பெட்டர்னு நினைக்கிறோம். நாங்கள் திராவிட முன்னேற்றம் இருக்கிறதுல பெஸ்ட்டுன்னு ஆராய்ச்சி ஆகணும். இது வந்து நம்ம ஏடிஎம்கேயா அப்படின்னு யோசிக்கல, இது பெஸ்ட்டாக இருக்குன்னு. இன்னொன்று நாங்கள் எங்களுக்கு இந்த 22 வருஷத்தில் நாங்கள் இந்த எங்கள் சொன்ன மாதிரி நிலத்தரசியல் சரி, மக்கள் சபை, மக்கள் கிராம சபை இருந்தாலும் சரி, நல்ல செயல்பாடுகள் நாங்கள் ஆசைப்பட்டலாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆட்சியில் நாங்கள் விருப்பப்பட்டலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறது நாங்கள் வந்து ஆதரிச்சோம். அப்போ 2026லையும் திமுக கூட்டணியில் நீங்கள் இருக்க போகிறீங்கிறது தெரிஞ்சு இல்லை. இன்றைக்கி எம்பி ஆகிறோம், அந்த கட்சியோட உறவோட எம்பி ஆகிறோம். இதுவரைக்கும் அரசியல் பேச தான் எனக்கு ரைட்ஸ் இருக்குது. 2024 அதிகாரபூர்வமாக அறிவிக்கிற அரசு எங்கள் தலைவர் தான் இருக்குது, அவர் சொல்லுவார். ஓகே, அப்படி பார்க்கும்போது அப்போது 2026 இன்னும் நம்ம முடிவு எடுக்கல யாரோட கூட்டணியில் இருக்கும். முடிவு சொல்கிற ரைட்ஸ் எனக்கு இல்லை. முடிவு எடுக்கிறது அவர், அறிவிக்கிறது அவர். இப்போ கேட்டால் அவர் நாளைக்கு இப்போது சொன்னான்னு சொல்லுவார், ஆமான்னு சொல்லுவார். ஆனால் அது அவர் தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், விஜயனுடைய அரசியல் வருகை கமலஹாசன் எப்படி பார்க்குறாரு? மக்கள் நீதி மையத்தினோட ஸ்டாண்ட் என்ன? விஜயோட அரசியல் வருகைன்னா எங்கள் தலைவருடைய கோல் நம்ம ஏற்கனவே சொன்னபடி தான். நாங்கள் வந்து யாருக்கு எதிரில்லை, யாருக்கும் உறவு சொல்ல முடியாது. எல்லாரும் அரசியலுக்கு வரணும்னு சொன்ன ஒருவர். இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் இது காலகாலமாக இருந்த ஒரு கொள்கையிலே முரண்பட்டு சொன்னார். மாணவர்கள் அரசியலுக்கு வராதிய படிங்கன்னு சொன்ன தலைவர்களை பார்த்துருக்கீங்க. மாணவர்களே அரசியலுக்கு வாங்கன்னு சொன்ன ஒரே தலைவர் இவர் தான். ஏன்னா உன்னுடைய வருங்காலமும் எதிர்காலமும் நிர்ணயிக்கிறது இந்த அரசியல் தான். ஸோ அதை நீ தெரிஞ்சுக்காமல் இருக்காத, நீங்கள் வந்து பாரு அப்படின்னு மாணவர்களை கூப்பிட்டு விஜய் அரசியல் கூப்பிட்டுருக்காரு இவரே. ஒருத்தர் ரஜினிகாந்தோட கூட்டு செய்வார், உங்களை மாதிரி யாரை கேட்கணும் அவர் சொன்னார். நான் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னா எல்லாரும் சேர்ந்த வார்த்தை சேர்ந்து செய்வோம்னாரு. யாரையும் சேர்த்து கொள்ள ஒரு புதிய முயற்சிக்கு பண்ணும்பொழுது போல அரசியலுக்கு எல்லாரும் வந்தாகணுன்னு நினைக்கிறார். விஜயும் வந்தது வரவேற்கக்கூடிய விஷயம். அவர் என்ன செய்ய போகிறாரு, எப்படி நடந்துக்க போகிறாரு, காலத்தில் தேவைப்பட்ட விஷயத்தை பொறுத்து நம்ம முரண்படுறதோ உடன்படுறதுக்கு முன்னாடி இப்போ அதை பற்றி பேச ஒன்று அவங்க வந்து செய்யலை. தக் லைஃப் அந்த நிகழ்ச்சியில் கமலஹாசன் பேசினது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறிச்சு. கன்னடம் வந்து தமிழ்லேருந்து தான் பிறந்தது அப்படின்னு சொல்லி இது குறித்து விஜய் அவர்கள் கருத்து தெரிவிக்கல. அதை பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன? நாங்கள் யாரையும் கருத்து வைக்கணும்னு ஆசைப்படலை. போய் லாபி பண்ணி எங்களுக்கு அதை பேசிக்கணும்னு சொல்லலை. ஆனால் அதை பண்ணல எனக்கு வருத்தப்பட முடியாது. ஆனால் கருத்து தெரிவித்தவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்காரு தலைவர். இல்லை, ஒருவேளை இது இப்படி பார்க்கலாமோ, விஜயனுடைய அரசியல் வருகை குறித்து கமலஹாசன் எதுவுமே ஸ்டாண்ட் எடுத்து பேசல, மக்கள் நீதிமை எதுவும் ஸ்டாண்ட் எடுத்து பேசல, அதனால விஜயும் வந்து கமலஹாசனுக்காக குரல் கொடுக்க வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டாரோ? இல்லை, அண்மையிலே ஏற்படுத்தணும். ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சு இம்மிட்டு அதை விமர்சனம் பண்ண வேண்டாம்னு சொன்னார். எங்களுக்கு அவங்க வரட்டும், அவங்க வந்து பேசல. வந்து இப்போ 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷத்துக்கு வந்து இந்த கட்சி கட்டமைப்பு தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மாநாடு போட்டாங்க, ஊழல் நடக்குதுங்கிறாங்க இந்த ஆட்சியில, பாசிசமும் பாயாசம். இதை பத்திலாம் கமலஹாசன் இந்த கட்சி நிலைப்பாடு என்ன? இந்த அரசியல் இப்போ இருக்கிற அரசியலை பற்றி மாற்று சிந்தனை தானே ஒழிய அவங்களுக்கு எங்களுக்கு இல்லை. இப்போ மாற்று அரசியல கமலஹாசன் விரும்பக்கூடியவர் தானே. அதனால தானே 2021 நான் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்டிட்டாரு. இப்போ மாற்று அரசியல விஜய் முன்னெடுக்கிறாரு. அதுவும் கமல் சொன்ன மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் சொன்ன மாதிரி அவருடைய லைம் லைட்ல இருக்கும் போதே விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராரு. இது எல்லாமே இன்னைக்கு அவங்க பண்றது எதிர்ப்பு அரசியல் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு ஆட்சியில் இருக்கிறபடி எடுத்து பேசிட்டு இருக்காங்க. இது போதுமானதில் ஒரு கட்சியை பற்றி விமர்சனம் எடுக்கிறதுக்கு அவங்க என்ன செய்ய போகிற சொல்லட்டும், வருவாங்க இல்லையா, அப்போ பேசுவோம்.
இப்போ வந்து அவங்க ஒரு கட்சி ஆரம்பித்து நடத்திட்டு இருக்காங்க. இன்னொன்று நாங்கள் புதுசாக கட்சி ஆரம்பித்தோங்க. ஒரு கட்சியை எடுத்து கட்டமைப்பு பண்ணி ரெடியாகிறதுக்கு டைம் ஆகும். பண்ணிவிட்டு வரட்டும் பேசுவோம். ராஜ்யசபா சீட் வந்து இந்த முறை கமலஹாசனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் கடந்த முறை கூட்டணி கட்சியாக இருந்த மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த முறை அவருக்கு கொடுக்கப்படலை. துரை வைகோ என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு வருத்தம் தான் கொடுக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கமலஹாசன் உள்ள என்ட்ரி கொடுத்தது வைகோக்கு எம்பி சீட் இல்லாமல் போயிடுச்சேன். உள்ளங்கை நெல்லிக்கடிமாங்கல்ல. 1 மக்கள் விமத்துக்குங்கிறது 25 மக்கள் வந்து அந்த 2024 எல்லாரும் தெரியும். அவர் தந்தையார் எம்பியாக இருந்தார், இவர் எம்பி ஆகிட்டார். அவருக்கு பின்னாடி கொடுப்பாங்களா கொடுக்கலையா, இல்லை தேவையான்னு பேசியிருக்கிறது காலம் இருந்தது. இல்லை அது ஏன் பேசலைன்னு தெரியல. இன்றைக்கி தகப்பனாருக்கு பதவி முடியல, அவர் இல்லாமல் போகிறது வருத்தமாக தானே இருக்கும். இதுக்கு நாங்கள் உள்ளே போகிறதுக்கு சம்மந்தம் கிடையாது. அவரும் சம்மந்தப்படுத்தி பேசலை. நீங்கள் அதை குழப்பிக்க வேண்டாம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அனைத்து நோய்களுக்குமான குணம்.